நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு உலகம். என் பிள்ளைங்க மேலே நான் அளவு கடந்த அன்பு நம்பிக்கையும் வச்சுருக்கேன். என் பிள்ளைங்க தப்பே பண்ணாது, என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் சொல்வதை பார்த்துருக்குறோம். மிகவும் நல்ல விஷயம். அவங்க நல்லவங்களாகவே இருந்துட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே பெற்றோர்கள் நான் இப்படியெல்லாம் நினச்சிருந்தேனே, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழும்போது அந்த நம்பிக்கை எப்படி குலைந்து போகிறது யோசித்து பாருங்கள். ஒரு முறை நானும் என்னுடைய பிள்ளைகளும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் என் பிள்ளைங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ நேற்று கல்லூரியில் என்னுடைய மாணவர்கள்ட்ட என்னுடைய வகுப்பறையில் நான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், உங்களுடைய படிப்பெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னுடைய மகன் அம்மா இனிமேல் பிள்ளைகள்கிட்டலாம் எங்களை பற்றி பேசாதம்மா அப்படின்னு சொன்னான். ஏன்ப்பா, நான் நல்லது தானப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அவன், அப்படி இல்லைம்மா, எங்களை நீ பார்க்குறது எப்படி பார்க்குறையோ, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ முழுசாக நம்புவேன், நாங்கள் என்ன செஞ்சாலும் நீ நம்புவேன், நீ அதைத்தான் சொல்லுவேன். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையும் தாண்டி நாங்கள் உன்கிட்ட சொல்கிறதையும் தாண்டி எங்களுக்குன்னு தனி ரகசியம் இருக்குது. அது தனி உலகம். அந்த உலகத்தை பற்றி எந்த பெற்றோர்களுக்கும் தெரியாது. இது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொருந்தும் அன்பர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பொருந்தும். பிள்ளைகளுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. நாம் நம்பி வாங்கி கொடுப்போம் நிறைய விஷயங்கள், நம்பி செய்து கொடுப்போம் நிறைய விஷயங்கள். நம்மக்கிட்டேயே அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. என்னால் படிக்க முடியல, நீங்கள் எல்லோரும் டிவி பார்க்குறீங்க, ஓயாமல் சொந்தக்காரங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தனி அறை கேட்பாங்க. நம்ம தனி அறையை கொடுப்போம். நம்ம பிள்ளை படிக்கட்டுமே, நம்ம பிள்ளை படிப்பு நம்மளால் கெட்டு போகக்கூடாதே நினச்சி நம்பி வாங்கி எடுத்து கொடுப்போம். ஆனால் அவங்க அந்த தனி அறையை சரியாக பயன்படுத்துவாங்களா? கேள்விக்குறி. கைபேசி வாங்கி கொடுப்போம். அதில் நிறைய இணையத்தின் மூலம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க, உலகத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு வாங்கி கொடுப்போம். அதில் அவங்க முதல்ல நல்லதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம ரொம்ப பூரிப்படைஞ்சு போவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆகா, என் பிள்ளை இவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களையெல்லாம் பார்க்குறான், நம்மளுக்கு சொல்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவோம். நாளாவட்டத்தில் அது மாறி தீய விஷயங்களை பார்ப்பதற்கு, தீய விஷயங்களுக்கு அடிமையாகி போய்விட வாய்ப்புண்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் சாப்பிட்டுட்டு வரேம்மா அப்படின்னு பணம் வாங்கிட்டு போவாங்க. சாப்பிட மாட்டாங்க. அந்த பணத்தை வேறு எதுக்காவது செலவழிச்சிட்டு வருவாங்க. வரலாம் இல்லையா? வாய்ப்புகள் அதிகம் தானே, நமக்கு தெரியாது. நாம் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இதுதான் அவர்களுடைய தனி உலகம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பு அல்லது நம்பிக்கை என்கின்ற அதீதமான விஷயம்தான் உங்களுடைய பலவீனம். உங்களுடைய பலவீனம்தான் அவர்கள் தவறு செய்வதற்கான பலமாக அமைந்து விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த பலமே அவர்களுக்கு பலவீனமாக மாறி இறுதியில் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகின்றது. எச்சரிக்கையாக இருங்கள். வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோறு போல கெடும் என்று. ஒரு தீங்கோ அல்லது ஒரு தவறோ நடப்பதற்கு முன்பு தன்னை காத்து கொண்டு வாழாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தீ வைக்க போகிறோம், அந்த இடத்துக்கு முன்னாடி வைக்கோல் இருக்குன்னு தெரிஞ்சோம், அந்த இடத்துல நெருப்பை பற்ற வச்சோன்னா அந்த வைக்கோல் அழிந்து போகும், எரிந்து போகும்னு தெரிஞ்சே வைக்கிறது எப்படி இருக்குமோ அதற்கு சமமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய பலவீனம் பிள்ளைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் பலமாக தெரிந்தாலும் அவர்களுடைய பலம் அவர்களுக்கே பலவீனமாக மாறும் பொழுது நீங்கள் அனைவருமே, உங்களுடைய குடும்பமே பலவீனமானதாக மாறிவிடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தயவு செய்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் வாழ்விலும் எச்சரிக்கையாக இருங்கள். அன்பாக இருந்தாலும், நம்பிக்கையாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் எச்சரிக்கையாக அளவோடு வைத்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் நிறைவளிப்பதாக, மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி.